அன்பான உறவுகளுக்கு வணக்கம். ஆலத்தூர் களஞ்சியத்தில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வாழ்வியல் சிந்தனையின் தலைப்பு சும்மா இருப்பதே சுகம். வாழ்வியல் ஞானிகள் சும்மா இருப்பதே சுகம் என்றார்கள். நாம் என்ன நினைக்கிறோம்? உடல் உறுப்புகளை அசைக்காமல் இருந்தால் என்ன ஆவது? எப்படி நம்மால் அமைதியாக உட்கார்ந்திருக்க முடியும் என்றுதானே. ஆனால் அந்த ஞானிகள் நமக்கு சொன்னது ஒரு மறைபொருள் சூத்திரத்தை. நமது மனதை வெறுமையாக வைத்து இருப்பது என்பதே அந்த சுகம். அப்படி நம்மால் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்க முடியுமா? முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி இருந்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு அளவிட முடியாத சுகம் கிடைத்திருக்கிறது. ஆராய்ச்சி இல்லாமல் சும்மா இருப்பதே சுகம். இதை தேடுகிறேன், அதை தேடுகிறேன், ஆன்மீகத்தை தேடுகிறேன், இறைவனை தேடுகிறேன், என்னை தேடுகிறேன் என்ற எந்த தேடுதலும் இல்லாமல் சும்மா இருந்தாலே சுகம். சும்மா ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தால் மனம் ஒரு நிலைமைப்படும், முழு திருப்தி நிலை வந்துவிடும், அறிவு முழுமையடையும். ஒரு மடத்தில் சும்மா இருப்பது எப்படி என செய்முறை விளக்கம் தருமாறு தன் மாணவர்களுக்கு அந்த மடத்து குரு ஒரு பரீட்சை வைத்தார். யார் சிறந்த விளக்கம் அளிக்கிறார்களோ அவர் தன்னை உணர்ந்தவர் என்று பாராட்டி தலைமை பொறுப்பு அளிப்பது என்று அறிவித்தார். எல்லா மாணவர்களும் சுறுசுறுப்பாய் சும்மா இருப்பதற்கான வழிகளை பற்றி யோசிக்க ஆரம்பித்தனர். சிலர் பேசாமலும், சிலர் அசையாமலும், சிலர் உணவு உண்ணாமலும், சிலர் கண்மூடி தியானிப்பது ஒன்று சும்மா இருந்தார்கள். இன்னும் சிலர் மலைகள் காடுகள் என்று போய் சும்மா இருப்பதை செய்து காண்பித்தார்கள். ஆனால் ஒரே ஒரு மாணவர் மட்டும் சும்மா இருக்க எந்த முயற்சியும் எடுக்காமல் தன்னுடைய வேலைகளை எப்போதும் போல செய்து கொண்டு இருந்தான். போட்டியின் முடிவு நாள் வந்தது. குரு முடிவை சொல்ல போது அனைவரும் அதிர்ச்சி. எந்த முயற்சியும் எடுக்காத அந்த மாணவனுக்கு தான் குரு பாராட்டி பொறுப்பை அளிப்பதாக அறிவித்தார். இதை ஏற்காமல் எல்லா மாணவர்களும் குருவிடம் சென்று விளக்கம் கேட்டார்கள். இதற்கு குரு, நீங்கள் எல்லோரும் சும்மா இருப்பதை பற்றி சிந்தித்து எப்படியெல்லாம் சும்மா இருக்க முயற்சி செய்தீர்கள். நீங்கள் எடுத்த முயற்சியிலேயே நீங்கள் சும்மா இருக்க தவறிவிட்டீர்கள். ஆனால் எந்த முயற்சியும் எடுக்காமல் அந்தந்த நேரத்தில் தன் முன்வரும் வேலைகளை செய்தபடி உண்மையாகவே சும்மா இருந்து காட்டியது இவர் மட்டுமே என்று கூறி குரு பதிலளித்தார். நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். என் பணி தன்னம்பிக்கை விதைப்பது. வாழ்க வளமுடன். நன்றி.